மகர ராசி நேயர்கள் ஒரு படிப்பினையே இந்நேரம் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். 7:30 சனியோட தாக்கங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே தொந்தரவுகளை கொடுத்து, யார் எப்படி இப்படி தான் உலகம், இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரையிலுமே அவங்க வந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க ராசியவே குரு பார்க்க போகிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள், கஷ்டங்கள், தொந்தரவுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைன்றதை இப்போ கண்டிப்பாக கொடுப்பாங்க. 2ல் ராகு பகவான் இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இருந்தாலும் முகம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அந்நியர்கள் தலையீடுகள் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாது. வருமானம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். அதையும் சமாளித்து புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய லாபஸ்தானத்தையும் குரு பார்க்க போகிறாரு. அதை செய்யக்கூடிய தொழில்களில் நல்ல லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் பார்த்துக்கணும், தாய் தந்தரோட உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. குழந்தைகளுக்கான படிப்பு விஷயங்கள், முன்னேற்றங்கள், இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். சனி பகவானுடைய மகர வீடு அப்படின்றதுனால நான் எப்போவுமே சனி பகவானுடைய காவல் தெய்வ வழிபாட்டை தான் அதிகமாக நான் சொல்லுவேன். முதல்ல அவங்களுடைய குலதெய்வ வழிபாடும், காவல் தெய்வங்களோட வழிபாடும், எல்லை தெய்வங்களோட வழிபாடும் அவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இந்த ஆண்டு இருக்குது. இதை பயன்படுத்தி அவங்க முன்னேற்றமாக வரலாம். ஓகே, கண்ணன் சார் நீங்கள் சொல்லுங்கள், இவங்களுக்கான பலன் எப்படி இருக்குது? இந்த 2026 மகர ராசிக்கு எப்படின்னா, இந்த குரு பகவான் இப்போ ஆல்ரெடி அவர் மிதுனத்துலேருந்து ஜூன் மாதம் கடகத்து வந்ததுன்னா ராசி பார்ப்பார். ஆல்ரெடி இப்போ மிதுனத்திலேருந்து பார்க்கும்போது தன்னுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. 2ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. எந்த ஒரு விஷயமும் பெரிதாக செய்யணும் ஆசைப்படுவார், அது நல்லது. அதேமாரி இந்த மகர ராசிக்கு மார்ச்சுக்கு பிற்பாடு வாக்கியப்படி 7:30 சனி முடிய போகுதுன்னு அவங்களுக்கு ஒரு மன ரிலீஃபாக இருக்கும், பெரிய ரிலீஃபாக இருக்கும். சனி பவன் 3ல் போய் மறையிறது அவங்களுக்கு சிறப்பு. அதேமாதிரி 8ல் கேது பவன் இருக்கிறது மிக சிறப்பு. ஏன்னா உடம்புலாம் சின்ன சின்ன தொந்தரவு வந்துன்னா கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். அவங்க உடல் உழைப்பு செஞ்சாங்கன்னா, அவங்க சாப்பாடு இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கினா நல்லா இருக்கும். வேணால் இந்த மகர ராசிக்கு ஒரு பெரிய பாதிப்புன்றது இந்த 2026 ஒரு பெரிய அந்த அளவுக்கு இல்லை. எதையுமே திட்டம் போட்டு செஞ்சுக்கணும். ஏன்னா இந்த குரு பகவான் ஆல்ரெடி சப்போர்ட்டிங்காக தான் வந்துட்டுருக்கிறாரு. இப்போயும் சரி, ஜூன் மாதத்துலையும் சரி, ஜூனுக்கு பிற்பாடும் சரி. அதனால் இவங்க எந்த ஒரு பிளான் போட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் 2026.